கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கிறார். ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தருடைய ஆவியானவரும் வரங்களும் என்பதே. தீர்க்கதரிசியான ஏசாயாவின் மூலமாக கர்த்தர் நம்பிக்கையின் வார்த்தைகளை தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்கிறார். தம்முடைய ஜனங்களை விடுதலையாக்குகிறவர் வருகிறார் என்பதையும், அவர் மேல் தேவ ஆவியின் வரங்களான ஞானம், உணர்வு, ஆலோசனை, பலன், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியாகிய கர்த்தருடைய ஆவியானவரே அவர் மேல் தங்கியிருப்பார். இயேசு யோவான் ஸ்நானகனிடத்தில் போய் ஞானஸ்தானம் பெறும்போது பரிசுத்த ஆவியானவர் புறாவைப் போல ரூபம் கொண்டு இறங்கி வந்தார். அப்போது வானத்திலிருந்து இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று சொன்ன சத்தத்தை அங்கிருந்தவர்கள் கேட்டார்கள். தேவ ஆவியானவர் இயேசுவின் மேல் முழுமையாக தங்கியிருந்ததை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு தன்னை முழுமையாக தேவனுடைய காரியங்களுக்கு ஒப்பு கொடுக்கும்போது தான் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறேன் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார். தேவனுடைய செயல்கள் அனைத்தும் இயேசுக்குள்ளாக பூரணமடைந்தது. இயேசுவின் பிறப்பை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவோமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, உம்முடைய ஆவியானவர் இயேசுவின் மேல் தங்கியிருந்தபடியினால் நீர் மகிமை அடைந்தீர். இயேசுவின் பிறப்பின் நிமித்தமாக நாங்கள் மற்றவர்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கும்படிக்கு உம்முடைய ஆவியின் வரங்களை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.